வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் எக் தான் இதில் செய்ய போகிறோம். ஈஸ்டர் எக் வந்து மோல்டு வாங்காமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மெல்டட் சாக்லேட், அதாவது நான் இன்னைக்கு மில்க் மெல்டட் சாக்லேட்டும் ஒயிட் கலர் மெல்டட் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் கலர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு நல்லா நிறைய கலரில் நமக்கு கிடைக்கும். அப்புறம் கிண்டர் ஜாயோட அந்த வெளியில் இருக்க பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது சப்போஸ் இது இல்லாதவங்க வந்து சிலிக்கன் மோல்டு மார்க்கெட்ல கிடைக்குது, அது வாங்கிக்கலாம். நான் இன்னைக்கு ஜெம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு உள்ள வந்து வைக்கிறதுக்காக ஜெம்ஸ், M&M's, ஜீரக மிட்டாய் இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன சாக்லேட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மில்க் சாக்லேட் வச்சுட்டு இதுல வந்து எப்படி அந்த எக் ஃபுல்லாவே அந்த மோல்டு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணணும்னு காட்டுறேன். ஏன்னா எனக்கு இது வந்து டபுள் லேயர் போடணும். நான் சிங்கிள் லேயர் வச்சு பண்ணி பார்த்தேன், சரியா வரல. ஆனா இதுல எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறது வந்து இதுல தான் நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதனால தான் நான் இதை வந்து காட்டுறேன். ஒரு ஸ்பூன் அந்த மோல்டுக்குள்ள ஒரு ஸ்பூன் மெல்டட் சாக்லேட் போட்டு நல்லா ஃபுல்லா அந்த ஷெல் முழுக்கவே நல்லா சாக்லேட்ஸ்லாம் ரோல் ஆகுறது, சாக்லேட்லாம் படுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கணும். எக்ஸஸ் சாக்லேட் இருந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ எக்ஸஸ் சாக்லேட்டை இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது கை வச்சே அந்த மேல இருக்க சைட்ல இருக்கக்கூடிய வலிஞ்சு இருக்கக்கூடிய அந்த மெல்டட் சாக்லேட்ல நம்ம கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல 2 minutes வச்சு எடுத்தா அது வந்து நல்லா செட் ஆயிரும். ஆனா இது சிங்கிள் லேயருங்கிறதுனால நம்ம எடுக்கும்போது அது உடஞ்சி போச்சு. அதனால நான் டபுள் லேயர் வச்சு நான் செய்யறது எப்படின்னு இப்ப காட்டுறேன். இப்ப டபுள் லேயருக்கு ஒயிட் சாக்லேட்ல ப்ளூ கலர், பிங்க் கலர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு செட் பண்ணேன். அப்புறம் பிங்க் கலர் சாக்லேட் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பிங்க் கலர் சாக்லேட் வச்சு நம்ம செய்யலாம். பிங்க் கலர் வந்து கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஃபுல்லாவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுல மெல்டட் மில்க் சாக்லேட்டை திரும்ப செகண்ட் லேயராட்டு நம்ம அதுல போட போறோம். செகண்ட் லேயராட்டு மேல போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு எடுத்தோம்னா நமக்கு தயாராயிரும். எடுக்கிறது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லாட்டி வந்து உடஞ்சிரும். அந்த எக் ஷெல்லெல்லாம் வந்து கொஞ்சமாக லைட்டாக நீவி விட்டுட்டு நம்ம கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அந்த கையில் இருக்க ஹீட்டில் அந்த சாக்லேட் வந்து ஈஸியாக மோல்டுல இருந்து வெளியே வந்துடும். நம்ம மற்ற மாதிரி அதில் எண்ணெயோ எதுவுமே நம்ம போடல. இப்படி லைட்டா எடுத்து விட்டு மேல லைட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ இதை அரேஞ்ச் பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட்டை கமுத்தி வச்சிடணும். கமுத்தி வச்சுட்டு நம்ம செய்து வச்சிருக்க கூடியதை லைட்டா அதுல ஒரு தேய்ச்சோம்னா நமக்கு மெல்ட் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம ஜெம்ஸை ஃபில் பண்ணி மூடி அடைச்சிட்டு அந்த கேப்ல பிங்க் கலர் சாக்லேட், நம்ம என்ன கலர் சாக்லேட்ல பண்ணிருக்கோமோ அந்த கலர் சாக்லேட்டை வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணிட்டோம்னா அழகான ஈஸ்டர் எக் ரெடி ஆயிரும். நான் இன்னைக்கு 4 கலர்ல பண்ணினேன். ஒயிட், பிங்க், ப்ளூ, சாக்லேட் கலர், 4 கலர்ல இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா வந்தது. அதே போல சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருந்தது. நீங்களும் நெக்ஸ்ட் ஈஸ்டருக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து சிங்கிள் லேயர் வச்சு பண்ணினேன். அந்த முட்டையை உடைச்சு பார்ப்போம், ஏன்னா அது வந்து சரியா வரல, அதனாலதான் நான் அதுல பண்ணல. இதுக்குள்ள வந்து நான் ஜெம்ஸ் போட்டிருக்கிறேன், M&M சேர்க்கலாம், ஜீரக மிட்டாய். அப்புறமா அதை ஓபன் பண்ணும்போது இது வந்து குழந்தைங்களுக்காக நம்ம பண்றதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பிக்சர்ஸ் உள்ள நம்ம வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பேப்பர்ல எழுதி ஏதாவது வைக்கலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வசனங்கள் எழுதி வைக்கலாம். ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.